வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்ன படிக்கணும், எந்த ஸ்கில்ஸ் முக்கியம்னு தெரியாம இருக்கா? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோல 2026ல ஒரு பிகினரா இருந்து ஜாப் ரெடி சாஃப்ட்வேர் டெவலப்பராக என்ன ரோட் மேப் ஃபாலோ பண்ணணும்னு சிம்பிளா பார்க்க போறோம். முதல் ஸ்டேஜ், ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் அண்ட் லாஜிக் பில்டிங். கோடிங் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி ப்ராசஸ் பண்ணுது, ஒரு ப்ராப்ளமை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்றதுன்னு புரிஞ்சுக்கணும். லாஜிக் பில்டிங் தான் ஒரு டெவலப்பரோட ஃபவுண்டேஷன். அதனால ஆல்காரிதம்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ் மற்றும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் மேல அதிக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்தா அடுத்த ஸ்டேஜஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும். இப்போ ஸ்டேஜ் 2, சூஸ் ஒன் லாங்குவேஜ். பிகினர்ஸ் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ஒரே நேரத்துல பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை கத்துக்க ட்ரை பண்றது. அதை அவாய்ட் பண்ணுங்க. பைத்தான், ஜாவா இல்லாட்டி C# இவற்றில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணுங்க. அதுல வேரியபிள்ஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு லாங்குவேஜ்ல கான்ஃபிடன்ஸ் வந்த அப்புறம் வேற லாங்குவேஜஸை கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ ஸ்டேஜ் 3, எசென்ஷியல் டூல்ஸ். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா கோடிங் மட்டும் இல்ல, கரெக்ட் டூல்ஸை யூஸ் பண்ணவும் தெரியணும். முதல்ல VS கோட் மாதிரி ஒரு கோட் எடிட்டர் யூஸ் பண்ண கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிட் மற்றும் GitHub கண்டிப்பா கத்துக்கணும். கிட் உங்களோட கோட் வெர்ஷன்ஸை மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணும். GitHub உங்களோட ப்ராஜெக்ட்ஸை ஆன்லைன்ல சேவ் பண்ண மற்றும் ஷோகேஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இண்டஸ்ட்ரியில இது ரொம்ப முக்கியமான ஸ்கில். இப்போ ஸ்டேஜ் 4, பேக்எண்ட் அண்ட் டேட்டாபேஸ். ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ்ல டேட்டா சேவ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால SQL பேசிக்ஸ் கத்துக்கோங்க. டேட்டாபேசஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணப்படுது, ரிட்ரீவ் பண்ணப்படுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதோட APIs எப்படி ஃப்ரண்ட் எண்ட் மற்றும் பேக் எண்டை கனெக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிராக்டிஸ்க்காக சிம்பிள் CRUD அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுங்க. CRUDனா கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். இந்த கான்செப்ட் ஆல்மோஸ்ட் எல்லா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ்லயும் யூஸ் ஆகுது. இப்போ ஸ்டேஜ் 5, போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ். இந்த ஸ்டேஜ் தான் உங்க கரியருக்கு கேம் சேஞ்சர். தியரி மட்டும் படிச்சா போதாது. நீங்க கத்துக்கிட்ட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ரியல் ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு டு டூ ஆப், ஒரு வெதர் ஆப், இல்லாட்டி ஒரு சிம்பிள் பேக் எண்ட் API. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் GitHubல அப்லோட் பண்ணுங்க. ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ இருந்தா எம்ப்ளாயர்ஸ் உங்க பிராக்டிகல் ஸ்கில்ஸை ஈஸியா பார்க்க முடியும். இப்போ சில முக்கியமான டிப்ஸ். முதல் டிப், அடிக்கடி லாங்குவேஜை மாத்தாதீங்க. ஒரு லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுங்க. ரெண்டாவது டிப், டியூட்டோரியல்ஸ் பார்க்கறத விட நீங்களே கோடிங் பண்ண அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மூணாவது டிப், டெய்லி மினிமம் 1 மணி நேரம் கோடிங் பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி தான் சக்சஸோட சீக்ரெட். அவ்வளோதான். இந்த ரோட் மேப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணினா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜேர்னியை நல்ல டைரக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ப்ரோக்ராமிங் மற்றும் கரியர் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல VS கோட் மற்றும் டெவலப்மெண்ட் என்வாயரன்மெண்ட் செட்டப் பத்தி பார்க்க போறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.